இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள். நான் என்ன பண்ணாலும் என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரே ஆள் என்னோடய ஹஸ்பண்ட் தான். டீமோட்டிவேட் பண்ணவே மாட்டார். இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன், இதை நான் பண்ணலை அப்படின்னு என்ன சொன்னாலும் அவர் ஓகே அப்படிம்பார். அதுக்கு மறுப்பே தெரிவிக்க மாட்டார். என்னோட வெற்றியை அவரோட வெற்றியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படியாப்பட்ட என்னுடைய சபரிக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதுமா நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாம். அவர் நைட் ஷிஃப்ட்டுங்க, போயிட்டு வரும்போது 4 மணி. நான் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவருக்கு தெரியாமல். அப்புறம் காலையில் அவர் வந்த உடனேயே நான் கேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவரே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. வந்தோடனே அவர் கேக் கட் பண்ணார். பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வருஷம் அவ்வளவும் பெருசாக எதுவும் பண்ணலை. அதனால் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் எங்களுக்கே கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தது. அதனால் அவர் எதுவும் வேண்டான்ட்டார். அவர் தூங்கியாச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவர் எனக்கு வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எப்போவே வெளியில் போனால் எனக்கு வடை வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது ஃபிஷ்ஷும் நண்டு கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவரு, கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. வால்பாறைலேருந்து இங்கே எனக்கு சேரலை. அதனால் ஒரு நண்டு வாங்கிட்டு வந்தார். இந்த பாறை மீன் நான் எஸ்டேட்டில் வாங்கும்போது 240 ரூபாய்க்கு வாங்குவேங்க கிலோ. இங்கே வெறும் 120 ரூபா தான். அது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு வச்சுட்டேன், ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷை பொரிச்சிட்டேன். அப்புறம் ஒரு நண்டு இருந்ததுனால சரி இதை இன்னத்தை போய் நம்ம தனியாக பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஃப்ரைவே பண்ணிட்டேன். நண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு 3 மணி ஆயிடுச்சுங்க. சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சமைச்சிட்டு அவருக்கும் சாப்பாடு கொடுத்தேன். அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் விட நண்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. வேறு இன்னைக்கு எதுவும் பண்ணலை. இவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். ஈவினிங் கோயிலுக்கு போயாச்சு. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தாங்க போனோம். அங்கே போய் கொஞ்சம் அர்ச்சனை, 3 பேருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வாழ்க்கை துணை மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னன்னாலும் சாதிக்கலாங்க. என்னை ஒரு துளி கூட விட்டு கொடுக்காத ஒரே ஜீவன், பொண்டாட்டியை விட்டு கொடுக்காத புருஷனாக இருக்கட்டும், புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டியாக இருக்கட்டும், அப்படி மட்டும் நமக்கு ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு சொர்க்கந்தாங்க. என்னோட சபரிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே, யாரை பற்றி பின்னாடி பேச மாட்டார், குறை சொல்ல மாட்டார், கோபப்பட மாட்டார், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் எந்த விஷயமா இருக்கட்டும். அப்படியாப்பட்ட என்னோட ஹஸ்பண்டை எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே புஜ்ஜு. அப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு கொடுத்தாரு. அதையே சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி டே